Hello, good morning students and friends. Right. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். சரிங்களா? ரைட். ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. ரைட். So static electricity இது வந்து நமக்கு ஒரு சின்ன டாபிக் தான். பட் இது என்ன நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு வந்து போதும். சரிங்களா? இது ஃபிசியோதெரபி எங்கே வந்து யூஸ் பண்ணுறோன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா வந்து போதும். சரி, ரைட். ஸோ வாட் இஸ் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னீங்கன்னா, எவ்ரி ஆப்ஜெக்ட் ஹேவ் அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. சரிங்களா? அது எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சுதான். சரி, இந்த எனர்ஜி வந்து இருக்கிறதுக்கு வந்து ரீசன் வந்து என்ன அப்படின்னா வந்து உள்ளே வந்து இருக்கிற ஆட்டம்ஸ் அண்ட் த எலக்ட்ரான்ஸ் இல்லாட்டி வந்து அயான்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ இந்த அயான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் போலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்னோட ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா வந்து உரசும் போதோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரப்ஷன் ஆகும்போது டிஸ்ட்ராக்ஷன் வந்து ஆகும். சரிங்களா? அந்த மாதிரி மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து சொல்கிறோம் இல்லைங்களா, டிஸ்ட்ராக்ஷன் சொல்லிட்டு அது வந்து இப்படி வந்து ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வந்து எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் எனர்ஜி எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டக்டார் மட்டும் வந்து கிடையாது, இன்சுலேட்டிங் டைப் மெட்டீரியல்ஸாகவும் இருக்கும். சரிங்களா? நான் கண்டக்டிங் மெட்டீரியலையும் இது வந்து இருக்கும். சரிங்களா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து நம்ம வந்து சட்டை இல்லாட்டி கை இதெல்லாம் வந்து இதில் வந்து தேய்ச்சிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவி பக்கத்துல இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரப்பரு பிளைவுட் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா வந்து நம்மளோட முடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெர்டிகலாக வந்து பார்த்தீங்கன்னா நின்றோம். சரிங்களா? ரைட். ஓகே, கூஸ் பம்ப்ஸ். ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை பூச்செறிகிறது நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறத வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து ஒரு சீப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து பலூனில் இல்லாட்டி வந்து ஒரு பிளாஸ்டிக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரப்பரில் இதில் வந்து சட்டையில் துணியில் இதிலலாம் வந்து தேய்ச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் தட்டா அது வந்து ஒரு அட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டிக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். சரிங்களா? மின்னலும் வந்து உருவாகிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைட்னிங். சரிங்களா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதான். சரி, ரைட். ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லிகிட்டே வந்து போகலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம சொல்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கண்டக்டிங் மெட்டீரியல் முக்கியமான விஷயம். சரிங்களா? ஸோ இந்த நான் கண்டக்ஷன் மெட்டீரியலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்படி வந்து ஒரு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்குது. ரைட். ஸோ இப்போ நான் வந்து ஆரம்பத்துலேயே வந்து சொன்னேன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அயான்ஸ் வந்து இருந்துகிட்டே வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ அதுதான் வந்து ஸ்டாட்டிக். அப்போ நான் கண்டக்டிங் மெட்டீரியலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம் சர்டன் வந்து சேஞ்சஸ் வந்து நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதோட அயான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டியோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அயன் வந்து மொபிலைசேஷன் வந்து ஆகிறதோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம் டைப் ஆஃப் வந்து இன்சுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்சுலேட்டிங் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? எங்கே வந்து இன்சுலேஷன் மெட்டீரியல் எங்கே வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா வந்து கெப்பாசிட்டர். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெப்பாசிட்டர். அடுத்து நம்ம வந்து ஒரு டாப்பிக்கில் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து படிப்போம். சரிங்களா? கெப்பாசிட்டர் படிக்கும் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்து அது எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன் நான். ஸோ கெப்பாசிட்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்குலாம் வந்து தெரியும், அதில் வந்து ரெண்டு வந்து மெட்டல் ராட் இருக்கும், நடுவில் ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் வந்து இருக்கும். ஸோ இது வந்து அயன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சர்டன் செகண்ட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து பண்ணி வந்து வைக்கும். சரிங்களா? ஸோ இந்த இன்சுலேட்டிங் டைப் ஆஃப் மெட்டீரியலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்குது. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருவோம். ஸோ இப்போ வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குள்ளே வந்து இருக்கிற அயன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதோட வந்து அவுட்டர் பார்ட்லேயோ அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபீல்டை வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து ஒரு பார்ட்டிகிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜாக வந்து ஆயிடுச்சு அப்படின்னா சார்ஜ்டு பார்ட்டிகிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இதை நம்ம வந்து அந்த சார்ஜ் பார்ட்டிகிள்ஸை சுற்றி இருக்கிற ஃபீல்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ரைட். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்கூல்லே நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிச்சிருப்போம். சரிங்களா? ரைட். ஸோ வந்து ஒரு ஆப்ஜெக்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து அயான் வந்து இருக்கு அப்படின்னீங்கன்னா வந்து அது ஈவனாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். அன்ஈவனாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறது வந்து கிடையாது. சரிங்களா? இது நான் பாசிட்டிவ் அயன்ஸ் மட்டும் வந்து போட்டிருக்கேன்.
இதுவே வந்து நேட்டிவ் அயான்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் புக்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து போட்டிருப்பாங்க சரிங்களா. ஸோ வந்து சார்ஜர் பார்ட்டிகல் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபீல்டு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈவனாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. ரைட். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து சேம் டைப் ஆஃப் அயான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிப்பல் பண்ணும். ஆப்போசிட் டைப் ஆஃப் வந்து அயான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்ராக்ட் பண்ணும் சரிங்களா. ஸோ த ரிப்பல் அண்ட் அட்ராக்ட்ஸ் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ரைட். சப்போஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆப்ஜெக்டை சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து இதோட வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வச்சிங்க அப்படின்னீங்கன்னா இந்த லைன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒரு டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூவ் ஆகும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா வந்து இதோட வந்து டைரக்ஷன் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இப்போ இதுவே பக்கத்தில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சுட்டோம் அப்படின்னீங்கன்னா இப்படி இருக்க ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து போக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது பக்கத்தில் இருக்க ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும் சரிங்களா. இதுவே வந்து ஆப்போசிட்டாக வந்து இருந்துச்சேன் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட வந்து ரிப்பல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. ரைட். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சர்ஃபேஸில் அந்த ஒரு கண்டக்டரோட சர்ஃபேஸ் வந்து அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கான்சென்ட்ரேட்டடாக வந்து இருக்கும் சரியா. ரைட். ட்ரீட்டட். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுலலாம் வந்து இந்த 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எல்லாத்தையுமே தெரியும். இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அடிஷ்னலாக ஒரு சில வந்து சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. இது மாதிரி வந்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது சரிங்களா. ரைட். ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து இந்த 4 ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இந்த 4வது கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அயான்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து ஒரு கண்டக்டர் இருக்குன்னா அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டடாக வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்னராக வந்து இருக்குது அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அயான்ஸோட வந்து டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கும் சரிங்களா. இந்த கண்டென்சேஷன் ஆஃப் அயான்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து கூட வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ கார்னர் சர்ஃபேஸில். ரைட். ஸோ அப்போ வந்து கார்னர் சர்ஃபேஸில் வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நம்ம அயான்ஸ் அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னீங்கன்னா நம்ம அதுக்கு நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைட்னிங் ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் உங்களுக்கு எல்லாமே. இடி தாங்கின்னு சொல்லுவோம் சரிங்களா. லைட்னிங் ரிசீவர். ரைட். ஸோ இந்த ரிசீவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு கோனிக்கல் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ரைட். பாடியோட பில்டிங்கில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எர்த்தரோட காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெட்டல் வந்து இருக்கக்கூடிய ஒரு ராட் டைப் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் நேராக கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக அப்படின்னீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு மின்னல் வந்து விழுகும் போகும்போது ஹை பவர் வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடியூஸ் ஆகும் சரிங்களா. ஸோ அந்த எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா இது ரிசீவ் பண்ணி டேரெக்டாக கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எர்த்தோட கனெக்ட் பண்ணி விட்டுரும். இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலைஸ் வந்து ஆகிடும் சரிங்களா. ரைட். இப்போ வந்து ஃபிசியோதெரபிக்கு வந்து வருவோம். ஸோ ஃபிசியோதெரப்பியில் வந்து இதோட வந்து பார்ட் வந்து என்ன வந்து முக்கியம். ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து அதிகமாக வந்து பேஷண்ட்டோட வந்து கனெக்டில் வந்து இருக்கிறது வந்து என்னது எலக்ட்ரோட்ஸ் தான் சரிங்களா. ஸோ எலக்ட்ரோட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா மேக்ஸிமம் என்ன டைப் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ் நம்ம வந்து நிறையா வந்து யூஸ் பண்ணுறோம். மொதல் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் டைப் எலக்ட்ரோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ரப்பர் டைப் எலக்ட்ரோட்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் சரிங்களா. இதுக்கு முன்னாடி நீடில் டைப் எலக்ட்ரோட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு வந்து இருந்தோம் சரி. ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நமக்கு வந்து ரவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா வந்து அயன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈவனாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. ரைட். இதுவே ஸ்கொயர் டைப்பில் வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த கார்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அயன்ஸோட டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா. ரைட். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா வந்து இந்த கார்னரில் வந்து இந்த எலக்ட்ரோட கார்னர் வந்து பேஷண்டோட ஸ்கின் சர்ஃபேஸில் படும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல் பர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம் சரிங்களா. ரைட். ஸோ அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர ஷார்ப்பாக வந்து இல்லாமல் இந்த எலக்ட்ரோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்வேச்சர் வந்து ஓட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அந்த கார்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கர்வ்டு ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். நீங்கள் இந்த எலக்ட்ரோட் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவனிச்சிருப்பீங்க சரிங்களா. ரைட். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி சரிங்களா. ஸோ இந்த எலக்ட்ரோட்ல தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ரைட்.
ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் வந்து கம்பேரிங் வித் மெட்டல் அண்ட் ரப்பர் எலக்ட்ரோட் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து வித்தியாசம் வந்து இருக்குது சரிங்களா. மெட்டல் எலக்ட்ரோடில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதோட டென்சிட்டி கார்னரில் அதிகமாக வந்து இருக்கும் சரிங்களா ரைட். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறது ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெமிக்கல் பாண்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் பாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம் சரிங்களா. ஸோ அதனால தான் நம்ம வந்து ரப்பர் எலக்ட்ரோட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ரைட். ஸோ ரப்பர் எலக்ட்ரோட்லேயுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வந்து இல்லாமல் கொஞ்சம் கர்வ்டு ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேஷண்ட் ஸ்கின்ல தப்பிதேறி பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா கூட வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடியூஸ் ஆகாது, கெமிக்கல் பர்ன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது சரிங்களா. ஸோ வி குட் ப்ரிவென்ட் த கெமிக்கல் பர்ன்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் பர்ன்ஸ் சரிங்களா. ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சா நீங்கள் வந்து கேட்கலாம் சரிங்களா ரைட். ஸோ இது ரொம்ப சின்ன டாபிக் தான், நம்ம அடுத்த இன்னொரு டாப்பிக்கில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் சரிங்களா. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் செக்ஷனுக்கு கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் டவுட்டாக வந்து இருக்குன்னா கூட உங்களுக்கு நான் வந்து அந்த டாப்பிக்கை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி விடுறேன் சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.